ஒற்றன் மீடியா தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். திரு அமித்ஷா அவர்கள் பொது மேடையில் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை கண்டித்தார் என்று கூறுகிறார்களே, அது உண்மையா? அதை பற்றி உங்களுடைய கருத்து? நான் தமிழிசை அவர்களை அமித்ஷா பொது இடத்துல கடிந்து கொண்டார் அப்படின்றதுதான் இன்னைக்கு பேசு பொருளா இருக்கு, விவாதத்துக்குரிய ஒரு பொருளா ஆயிடுச்சு. எந்த ஒரு கட்சியுமே ஹை கமாண்டுக்கு அந்த உறுப்பினர்களோ அதன் கீழ் உள்ள தலைவர்களோ கண்டிப்பாக கட்டுப்பட்டு தான் ஆகணும். அப்பதான் அந்த கட்சியை செவ்வனே நடத்த முடியும். ஹை கமாண்டோடைய இசைவின்றி இன்னொரு தலைவரை விமர்சிப்பதும் அவர்களுடைய முடிவுகளை விமர்சிப்பதும் சரியல்ல. அதனால அமித்ஷா அவருடைய உட்கட்சி விவகாரம். அமித்ஷா அவர்களை கடைந்து கொண்டாரா என்பது நமக்கு தெரியாது. கை அசைவுகளை வைத்து அமித்ஷா இப்படிதான் சொல்லியிருப்பாரு, இப்படி திட்டிருப்பாரு என்று நம்ம சொல்றது சரியான ஒரு நடைமுறை இல்லை. நம்ம அப்படி சொல்லக்கூடாது. இத விவாதத்துக்கு உள்ள பொருளாகவும் நம்ம ஆக்க கூடாது. காரணம் என்னன்னா, தமிழிசை இந்த நிகழ்ச்சிக்கு எந்த விதமான எதிர்வினையும் இதுவரைக்கும் மாற்றல. அவங்க கட்சி பணிகள்ல தான் ஈடுபட்டு இருக்கிறாங்க. அதனால கட்சியை நம்ம எப்பயுமே விமர்சிக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா என்ன நடந்திருக்குன்னு தெரியாம நம்ம அதை விமர்சனத்துக்குள்ளாக்குவது என்பது தவறாக எனக்கு தோன்றது. இதுதான் என்னுடைய கருத்து. நிர்மலா சீதாராமன் அவர்கள் தேர்தலில் போட்டியிடாமலே 3வது முறையாக கேபினட் அந்தஸ்துடன் மந்திரியாக பொறுப்பேற்றுள்ளார். இதை பற்றி உங்களுடைய கருத்து? தொடர்ந்து 3வது முறையாக நிர்மலா சீதாராமன் அவர்கள் மத்திய அமைச்சராக, அதுவும் கேபினட் அந்தஸ்துள்ள மத்திய அமைச்சர் பதவி, நிதியமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. எல்லாத்துக்கும் இது விமர்சனத்துக்குள்ளான ஒரு விஷயம்தான். எல்லாத்துக்குமே இதுல ஒரு மக்களுக்குமே இதுக்கு ஒரு கேள்வியும் அதிருப்தியும் இருக்கிறது. இதுதான் உண்மை. ஏன்னா பிஜேபியில நிதி அமைச்சகத்துக்கு வேறு தகுதியான நபர்களே இல்லை என்பதனால் தான் அவருக்கு மறுபடியும் இந்த பதவி கொடுக்கப்பட்டுள்ளதா என்பது மிகப்பெரிய கேள்வி. இரண்டாவது, அவர்கள் மக்களை எதிர்கொள்ளவே இல்லை. தேர்தலை அவங்க புறக்கணித்தார்கள். அவர்கள் எதிர்கொள்ளவே இல்லை. மக்களை சந்திக்காத ஒருவருக்கு மக்களை ஆளும் மிகப்பெரிய பதவியான கேபினட் அந்தஸ்துள்ள மினிஸ்டர் பதவி வழங்கப்படுவது என்பது குடியரசு என்ற ஒரு நிலையில் இருந்து பார்த்தால் அது சரியானதல்ல என்பதே எல்லாருடைய கருத்தும் கூட. காரணம் என்னன்னா, மக்களை சந்திக்கணும். தோக்கிறோமோ ஜெயிக்கிறோமோ அடுத்த விஷயம். மக்களை ஒரு நபர் சந்தித்து அவர்களுடைய ஓட்டுகளை பெற்று அப்பொழுதுதான் அவர்களை ஆள்வதற்கான உரிமையோ அவர்களுக்கான திட்டங்களை தீட்டுவதற்கான உரிமையோ அவர்களுக்கு கிடைக்கும். இதான் குடியரசு அப்படின்றது விளக்கம். குடியரசு அப்படின்னா இதுதான். மக்களை சந்திக்காத ஒருவர் திடீர்னு ராஜ்யசபா ஆக்கப்பட்டு அவர் அமைச்சர் பதவி கொடுக்கப்படுகிறார் என்பது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல. இப்ப தமிழ்நாட்டுக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுத்தாகணும் என்ற ஒரு எண்ணம் பிஜேபி கட்சிக்கு இருந்தால் அது நல்ல விஷயம்தான். அப்படி இருக்கும்போது அண்ணாமலை அவர்களுக்கு கொடுத்திருக்கலாம், நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு கொடுத்திருக்கலாம், செல்வம் அவர்களுக்கு கொடுத்திருக்கலாம், தமிழிசை அவர்களுக்கு கொடுத்திருக்கலாம், பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு கொடுத்திருக்கலாம். இவங்கெல்லாம் தேர்தலை சந்திச்சாங்க, மக்களை சந்திச்சாங்க. தோல்வியுற்றால் கூட இவர்கள் கிட்டத்தட்ட 1 லட்சம் வாக்குகள் மினிமம் இவங்க வாங்கியிருக்காங்க. அதாவது 1 லட்சம் மக்களுடைய ஆதரவை இவர்கள் பெற்றிருக்காங்க. அப்படி இருக்கும் போது இவர்களுக்கு கொடுத்தால் நல்லதுதான். இவர்கள் மக்களை எதிர்கொண்டிருக்காங்க, மக்களுடைய வாக்குகளை பெற்றிருக்காங்க. அதனால இவர்களுக்கு கொடுத்தால் ஏற்றுக்கொள்ளத்தக்கது, எல்லாமே ஏத்துக்கிற விஷயம். ஆனால் மக்களை சந்திக்க தயக்கம் காட்டின ஒருவருக்கு இவ்வளவு பெரிய பதவி தொடர்ந்து வழங்கப்படுவது என்பது ஒரு விமர்சனத்துக்குரிய ஒரு தான். என்னை பொறுத்தவரை என்னுடைய கருத்து என்னன்னா, இது தவிர்த்திருக்கலாம் என்பதுதான் என்னுடைய கருத்து. வேறொரு வீடியோல சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.